முன்னால பேசின ஒரு நேயர் அழகா 2 விஷயம் கேட்டாரு. 15 லட்சம் ரூபாய் தரணும்னு சொன்னீங்க, 60 மாசத்துல நான் எல்லாம் சரி பண்ணிடுவேன்னு சொன்னீங்க. கொஞ்சம் ஒரு அனுமதிங்கண்ணே, கொஞ்சம் அனுமதிங்க. கேட்கும்போது வாய பூத்திக்கிட்டு இருந்தீங்க. தூத்துக்குடி செல்வம் தம்பி கொஞ்சம் அமைதியா இருக்க. அதாவது அவர் ரொம்ப சிம்பிளா கேட்கிறார். 60 மாசத்துல செய்யறோம் சொன்னா இன்னைக்கு 130 மாசம் ஆச்சு, ஏன் செய்யலைங்கிறதா இப்ப பிரச்சனை. என்னன்னு சொன்னா இன்றைக்கு இன்னொரு நேயர் கேட்டாரு பாருங்க, இந்தியாவுடைய செல்வம் பணக்காரர்கள் கிட்ட போகுது, ஏழைகளுக்கு போகலைன்னு ராகுல் காந்தி சொன்னார்ல. அது என்னன்னு சொன்னா மகாத்மா காந்தியுடைய திட்டத்தை 86,000 கோடி தான் திரும்பி கொடுக்குறீங்க. அதுலயும் பெரும்பாலான அமௌண்ட் வந்து திரும்பி ஒன்றிய அரசுக்கு வருது, ஒழுங்கா கொடுக்கறது இல்ல. இன்னைக்கு 150 படுத்து கிடக்காங்கன்னு சொன்னாங்க. வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, ஏழைக்கு போகுது, அம்பானிக்கு அதானிக்கு போக கூடாதுன்னா அந்த பணத்தை ஏழைக்கு போய் இதைத்தான் ராகுல் காந்தி சொன்னாரு. அண்ணே கொஞ்சம் அமைதியா இருங்கண்ணே. சார் முடிங்க சார். ராகுல் காந்தி இந்த மாதிரி ஒரு அநாகரிகமாக பேசக்கூடிய செல்வத்தை, குறுக்கீடு செல்வத்தை வைத்துக் கொண்டு எப்படி நான் பேசுறது? அவரே பேச சொல்லுங்க, பேசாம நீங்க பேசுங்க சார். நான் பேசுறதா நீங்க 12 லட்சம் ரூபாய் சொல்லுங்க சார். கொஞ்சம் பேச விடுங்க. என்னன்னு நீங்க எவ்வளவு பொய் சொன்னீங்க? ஒரு பொய் ஜேபி சொல்லும் போது அவளை கேட்டுக்கிட்டு இருக்கேன்ல. சரி சார், நான் நிகழ்ச்சியை முடிக்க போறேன் சார். உங்க அடையாளம் மக்களுக்கு தெரியுது சார், நான் நிகழ்ச்சியை முடிக்க போறேன். மக்களுக்கு தெரியுது. ஆக திரு ராகுல் காந்தி பேசுற ரொம்ப முக்கியமான விஷயம், ஆடைகள் சட்டை வாங்குறாங்க, சைனாவும் பங்களாதேஷும் வருது. ஏன் ஒரு காலத்துல இந்தியா தான் உலகத்துக்கு ஏற்றுமதி பண்ணது. இன்னைக்கு வேற வழி இல்லாம பங்களாதேஷ்ல பிரச்சனை வந்த இந்த 8 மாசமா தான் திருப்பூர் முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஏன் திருப்பூர் முன்னேறி கொண்டிருந்த திருப்பூர் பின்னேறி போனது? மோடி ஆட்சியில பருத்தி விலை கூட, ஜிஎஸ்டி அதிகம், இப்படி எல்லாம் பண்ணதுனால பங்களாதேசம் நம்மளை விட போச்சு. இப்படி மோடி ஆட்சியில ப்ரொடக்ஷன் அவுட். கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ப்ரொடக்ஷன் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு முக்கியமானது. இன்னைக்கு படைகள் சண்டை போடுறது இல்ல, இன்னைக்கு சண்டை போடுறது வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக, ட்ரோன் மூலமாக. அதை தெளிவா சொன்னார். புரியுது மூலமாக. இவையெல்லாம் நாம் செய்யலைன்னு சொன்னா நாளைக்கு சைனா இல்ல பாகிஸ்தான் வந்தாலும் சமாளிக்க முடியாது. தெளிவா சொல்லி